இந்த வார்த்தை நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா டீடாக்ஸ். டீடாக்ஸ்னா நிறைய இடத்துல பேசி கேட்டிருக்கோம். இல்லை நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எதுக்காக டீடாக்ஸ் பற்றி பேசுவாங்க? யூஷுவலாக வந்து டயட்டில் இருக்கிறவங்க இல்லைனா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். மெயினாகவே டீடாக்ஸ் எதுக்கு தெரியுமா தேவை? நம்மளோட பிரெயினுக்கு தேவை. பிரெயின் டீடாக்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அது நிறைய பேர் அது கவனிக்கிறது கூட கிடையாது. நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர் டி நகரில் பணிபுரிகிறேன். இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு காமன் டாபிக் விச் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் யாருக்குமே, ப்ரெக்னென்சின்னு இல்லை, விமென்னு இல்லை, ஜென்ரல் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்னா டீடாக்ஸ். டீடாக்ஸ்னால் நிறைய இடத்துல பேசி கேட்டிருக்கோம். இல்லை நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எதுக்காக டீடாக்ஸ் பற்றி பேசுவாங்க? யூஷுவலாக வந்து டயட்டில் இருக்கிறவங்க இல்லைனா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை நம்ம வந்து ஐ ஹாவ் டு பி வெரி ஹெல்த்தி, நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், நான் வந்து ஐம் கோன் கோ ஆன் ஃபார் அ டீடாக்ஸ் டயட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மெயினாகவே டீடாக்ஸ் எதுக்கு தெரியுமா தேவை? நம்மளோட பிரெயினுக்கு தேவை. பிரெயின் டீடாக்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அது நிறைய பேர் அது கவனிக்கிறது கூட கிடையாது. ஏன் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் இதை பற்றி பேச போகிறேன்னா, இது ரொம்பவே, அதுவும் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வர சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாமே, அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே இதை குறித்து தான் இருக்குன்னு கூட அவங்களுக்கு பாதி டைம் தெரியாமல் போகுது. என்னெல்லாம் சிம்டம்ஸ் இதை நான் சொல்ல நீங்களே யோசிச்சு பாருங்கள். எப்போவான ஒரு விதத்தில் இந்த ஒரு 1 or 2 இயர்ஸில் உங்களுக்கே இந்த சிம்டம்ஸ்லாம் வந்திருக்கான்னு வேணால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட், தூங்கி எழுந்தால் கூட எழுந்துக்கும் போதே ரொம்ப ஒரு டயர்டான ஒரு ஃபீலிங்கோடு எழுந்துக்கிறோம். 1. 2, என்டையர் டே ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, ஆக்டிவாக இல்லை, ரொம்ப ஒரு ஸ்லக்கிஷாக, ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு போக்கிலேயே என்டையர் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 3வது, என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஞாபக மருதி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் நம்ம இதெல்லாம் நார்மல் நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? பட் இது எல்லாமே ஒரு அறிகுறிகள் வந்து உங்களோட பிரெயினோட ஃபங்க்ஷன் அடிக்வெட்டாக செயல்படலை. அதுதான் அதுக்கான முக்கியமான காரணம். இது எவ்வளோ பேரால் ஈவன் ரியலைஸ் பண்ண முடியும்? இது ஆக்சுவலாக சின்ன குழந்தைலேருந்து இப்போல்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 வயசுலேருந்தே வந்து லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்காங்க. ஈவன் ஒரு 60 வயசு 80 வயசு கூட இப்போ எல்லாமே வந்து கேட்ஜெட்ஸில் தான் போயிட்டுருக்கு. அது ஃபோன் ஆகட்டும், இல்லை லேப்டாப் ஆகட்டும், கம்ப்யூட்டர் சிஸ்டம் எது வேணாலும் இருக்கட்டும். இதுக்கு பேர் தான் பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவோம். இது வேணும் ஒரு சயின்டிஃபிக் டேர்ம். பிரெயின் ஃபாக் அப்படின்னா என்ன? மூளையில் ஃபாக்னா என்ன? ரொம்ப கிளட்டர்டாக இருக்குது. கிளட்டர்ட்னா ரொம்ப கச்சன்னு, ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன? உங்கள் பிரெயினோட திங்கிங் கிளியராக இல்லை அப்படின்னா பின்ன என்னெல்லாம் பண்ணலாம்? எதனால இது வருது அண்ட் வை சடனாக இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் இல்லை இந்த இயருக்கு மேலே ஒரு 1 or 2 இயர்ஸாக இது ரொம்பவே எக்ஸசிவாக தெரியறது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் இப்போது எப்படி வந்து நான் சிம்டம்ஸ் நீங்கள் அறிகுறிகளுக்கு நான் சொன்னேனோ அதே மாதிரி இப்போ நான் காரணங்கள் சொல்ல போகிறேன். இந்த காரணம்ல ஏதான ஒன்று உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள். 1, எக்ஸசிவ் ஆஃப் சுகர் இல்லைனா கெஃபீன் இன்டேக். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு உண்டு. நம்ம நினைக்கிறத விட நிறைய பேருக்கு அது உண்டு. மினிமம் கெஃபீன்ன்றது காஃபி 2 to 3 cups ஆஃப் காஃபி, மோர் தென் 2 to 3 cups, அது 2 கப்புக்கு மேலே காஃபி ஒரு நாளைக்கு குடித்தாலோ இல்லை அதிகமாக சர்க்கரை போட்டு அதை குடித்தாலோ ஒன்று. 2வது, இல்லைனா ஜங்க். சர்க்கரைன்றது காஃபியில் மட்டும் இல்லைங்க, எனிதிங், ஒரு ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராசஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், எதில் வேணாலும் ஒரு ஜங்க் இன்டேக். எக்ஸசிவ் ஆஃப் ஃபேட்டி ஃபுட், டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட், ரொம்ப எண்ணெயில் வறுத்தது இல்லைனா வந்து நம்ம ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியாத ஜங்க் ஃபுட் இல்லை ப்ராசஸ் ஃபுட் எக்ஸசிவாக எடுக்கிறது ஜஸ்ட் பிஃபோர் ஸ்லீப்பிங். அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், எவ்வளோ பேர், நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ பேர் நம்ம தலகாணி பக்கத்துலேயே ஒரு ஃபோனை வச்சு படுத்துக்கிறோம். நானே இது ரொம்ப கான்ஷியஸாக இப்போல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசணும்னு டிசைட் பண்ணும் போது அவ்வளோ படிக்க தான் எனக்கே தெரிஞ்சது, ஓகே நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு செல்ஃபோன் ரேடியேஷன் ஆகட்டும், அந்த ஒயிட் லைட் ரேடியேஷன் கூட ரொம்பவே முக்கியம்.
அந்த ஃபோன் நம்ம பக்கத்தில் இருக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ தெரியல இல்லையா? ஏன்னா பிகாஸ் தூங்குற இடம் எவ்வளோ பேர் இதை யோசிச்சிருக்கோம். ஒரு தூங்குற ஒரு பெட்ரூமாக இருக்கட்டும், அந்த ரூம் வந்து டிம் லைட்டிங்கில் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஒரு கம்ப்ளீட் டார்க்னஸில் இருந்தால் தான் ரொம்ப 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 நல்லபடியாக அந்த பிரெயின் வந்து காம் டவுன் ஆகும். ஏன் இந்த பிரெயின் காம் டவுன் ஆகணும், எதுக்காக நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா, மினிமம் 7 to 8 hours இல்லைனா 9 hours ஆஃப் ஸ்லீப் ஒரு நாளைக்கு ரொம்பவே அவசியம். ஏன் அவசியம்? ஏன்னா அந்த பிரெயினில் there is a system. நம்ம எப்படி நம்மளுக்கு வந்து ரத்த குழா போகிறது, ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து பாடியில் போகிற மாதிரி பிரெயினில் 2 விஷயம் இருக்குது. ஒன் இஸ் கால் கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம், ப்ளஸ் cerebrospinal fluid. இது வந்து ரொம்ப மெடிக்கல் டேர்ம்ஸாக இருக்குல்ல, எதுக்கு நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ் பண்ணுவோம்? ஐ வில் பிரேக் இட் டவுன் டு நார்மல் டேர்ம்ஸ் வேர் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். நிறையா நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது, நிறையா வந்து நம்மளுக்கு நரம்பு இருக்குது, பிரெயின்ஸில் நியூரான்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஃப்ளூயிடும் இருக்குது. போத் பிரெயின்லேயும் இருக்குது, முதுகு தண்டுலேயும் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளூட் ஆகட்டும் இல்லை இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஆகட்டும், அது ஒரு நாளும் நம்ம எப்படி ஒரு குப்பை தொட்டியை எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஒரு குப்பை தொட்டி ஃபுல் ஆகிடுச்சுன்னா அதை தூக்கி வெளில போடுறது இல்லை. ஆனால் ஒரு குப்பை தொட்டி ஃபில் ஆகிறது நம்மளுக்கு கண்ணில் தெரியறது, நம்ம தூக்கி வெளில போடுறோம். பட் நம்மளோட பிரெயின் அவ்வளோ கிளட்டர்டாக அவ்வளோ ஃபுல்லாக இருக்கிறது நம்ம ட்ராஷ்கே போடுறதில்ல. இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ரீசைக்கிள் பின் மாதிரி ஒரு ட்ராஷ் பின் மாதிரி நம்ம அது மாதிரி பண்ணுறதே இல்லை. ஏன்னா நம்ம அதை ரியலைஸ் கூட மறக்கிறோம். எப்படி மறக்கிறோம், ஏன் மறக்கிறோம்? பிகாஸ் இந்த பிரெயின் டீடாக்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, காஃபி குடிக்கிறதா, சுகர் ஆகட்டும், இல்லை ஹெவி ஃபுட் ஜஸ்ட் பிஃபோர் ஸ்லீப்பிங், இல்லைனா உங்களோட மொபைல் ஃபோன் பக்கத்தில் எந்த ரேடியேஷன், மொபைல் மட்டும் இல்லை, லேப்டாப், மொபைல் சார்ஜர் உங்கள் பில்லோ கிட்ட தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கட் டவுன் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் திங், ரொம்பவே இம்பார்ட்டன்ட், உங்களோட டின்னர் டைமிங் will play a major role. நீங்க நினைக்கிறத விட it will play a major role in brain detox. First point, உங்க டின்னரை மினிமம் 3 hours before sleeping. நீங்க எப்போ தூங்குறீங்களோ, சே நீங்க வந்து 10 மணிக்கு தூங்குறவா இருக்கட்டும், by 6:37 உங்களோட டின்னரை ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லை நீங்கள் 9 o'clock தூங்குறீங்கன்னா by 6 o'clock உங்களோட டின்னர் ஃபினிஷ் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஆர் கிவிங் யுவர் ஸ்டமக், உங்களோட உடம்புக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. 2, உங்களோட கேட்ஜெட் யூசேஜ், அது குழந்தையாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும், உங்களோட கேட்ஜெட்ஸ் யூசேஜ் மினிமம் 2 hours பிஃபோர் ஸ்லீப்பிங் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கேட்ஜெட்ஸ் எல்லாம் சைலண்ட்டில் போட்டு கொஞ்சம் ஃபார்வே, நீங்கள் தூங்குற ரூமில் வைக்காமல் இருந்தாலே ரொம்பவே சந்தோஷம். வேணும்னா நீங்கள் அலார்ம் கிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க உங்களோட தூங்குற இடத்துல. 3, உங்களோட தூங்குற ரூம் ரொம்பவே டிம்மாக, மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டார்க் அட்மாஸ்ஃபியரில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு லைட் இல்லாமல், ஒரு ஃப்ளாஷி லைட் இல்லாமல் நைட் லேம்ப்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 4வது, நான் சொன்ன மாதிரி காஃபி, சுகர் அண்ட் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. See, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் பேஷண்ட்ஸ் கிட்டே அதான் சொல்லுவேன். அது ஆப்வியஸாக நீங்கள் சாப்பிடாம இருக்க முடியாது, நான் அதை அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதை கண்டினியூஸாக எடுத்துக்காதீங்க. இது மட்டுமே நீங்கள் ஒரு 5 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மண்டே டு ஃப்ரைடே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஜங்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே வேணால் ஒரு மீலுக்கு நீங்கள் ஜங்க் சாப்பிட்டுக்கோங்க, பிகாஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியலனாலும். பட் இந்த பிரெயின் டீடாக்ஸ் கண்டிப்பாக இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 1, எவ்வளவோ ரிசர்ச், ஒரு பாஸ்டன் யூனிவர்சிட்டி மேசச்சூசெட்ஸில் ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மினிமம் 4 to 5 days a week நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணோம். ரெகுலர் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் ஆக்சுவலி ரெடியூசஸ் மினிமம் 30 to 45 minutes ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸசைஸ், எனி ஃபார்ம், வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங், playing will reduce your Alzheimer's, அதாவது ஞாபக மறதி பிரச்சனையை more than 50% it reduces. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன், யூ ஃபீல் குட். பிகாஸ் நீங்கள் ஒரு கமெண்ட்டும் இட் வில் மோட்டிவேட் another person. I think நீங்கள் கமெண்ட் பண்ணுறது இன்னொருத்தர் படித்தாங்கன்னா obviously they're going to follow your footsteps. So why don't you start it? Do it, comment and let everyone follow you.